என் பேரு காவ்யா. எனக்கு வயசு 22. நான் பொள்ளாச்சியில் இருக்கிற ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் இல் ஃபைனல் இயர் படிக்கிறேன். வெள்ளிக்கிழமை மாலை முதல் திங்கட்கிழமை மாலை வரை ஊட்டியில் எங்க காலேஜ் இல் இருந்து ஒரு நேச்சர் கேம்ப் போயிருந்தோம். அங்க தான் எங்க டிபார்ட்மெண்ட் இல் இருக்கிற அர்ஜுன் சார் மற்றும் என்னோட 3 ஃபேவரட் டீச்சர்ஸ் கூட இருந்த அழகான நினைவுகள் எல்லாம் நடந்துச்சு. அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்து நடந்தது தான் இந்த கதை. அர்ஜுன் சார் எங்களுக்கு டீச்சர் ஆயிருந்தாலும் இந்த கதையில் அவர் என் காதலன். ஊட்டி கேம்ப் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு திடீர்னு அர்ஜுன் சார் எனக்கு ஃபோன் இல் ஒரு மெசேஜ் அனுப்பினார். நாளைக்கு நீயும் நானும் இண்டஸ்ட்ரியல் விசிட் என்கிற பேர்ல சென்னை வரை போறோம், பர்மிஷன் நான் வாங்கிட்டேன். நானும் சிரிச்சுக்கிட்டே ரிப்ளை பண்ணேன், நீங்க கூப்பிட்டு நான் எப்போ வரமாட்டேன்னு சொல்லியிருக்கேன். டூர் மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கா? அதுக்கு தகுந்த ட்ரெஸ் எடுத்து வைக்கணுமா? அவரும் ஒரு பொம்மை ஸ்டிக்கர் அனுப்பிட்டு மாலை 5 மணிக்கு கிளம்ப தயாரா இரு சொன்னார். நானும் ரொம்ப சந்தோஷமா கிளம்பினேன். கார்ல ஏறினதும் அவர் சொன்னார், நாம சென்னை இல்ல இந்த முறை பாண்டிச்சேரி போறோம். எங்க வேணாலும் போகலாம் சார், காலேஜ்ல நீங்க தான் சமாளிக்க போறீங்க, எனக்கென்னு சொல்லிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே போனேன். பாண்டிச்சேரி எங்களுக்கு ஒரு நாள் பயணத்துக்கு மேல. அதனால நடுவுல எங்க தங்கலாம்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அர்ஜுன் சார் சொன்னார், எங்கேயும் தங்க வேண்டாம், நம்ம கூட நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து 3 டீச்சர்ஸ் வர்றாங்க. மாத்தி மாத்தி கார் ஓட்டலாம், நீ பின்னாடி நல்லா தூங்கிக்கிட்டே வரலாம். நானும் அடப்பாவி இங்கேயும் டீம் சரி வாங்க, இன்னும் ஜாலியா இருக்கும் சொன்னேன். கோயம்புத்தூரில் அந்த 3 டீச்சர்ஸ் எங்க கார்ல ஏறினாங்க. அவங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. எப்பவும் என்னை கண்மணி தான் கூப்பிடுவாங்க. இனோவா கார் தான் எடுத்து வந்திருந்தோம். கண்ணாடி எல்லாம் பிளாக் ஃபில்ம் ஒட்டி இருந்துச்சு. ஏன் இப்படி கேட்டேன். வெயில் அதிகமா இருக்கும்ல, அதான் புதுசா ஃபில்ம் ஒட்டினேன், உள்ள ஏசி நல்லா இருக்கும் சொன்னார். பயணம் முழுக்க நாங்க பாட்டு கேட்டுக்கிட்டே கதை பேசிக்கிட்டே போனோம். நான் ஒரு டார்கெட் வச்சேன், பாண்டிச்சேரி போறதுக்குள்ள நாம 4 பேரும் சேர்ந்து 50 செல்ஃபி எடுக்கணும். அவங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே 50 என்ன 100 எடுக்கலாம், நீ போதும்னு சொல்ற வரைக்கும் நாங்க போட்டோ எடுத்துக்கிட்டே இருப்போம் சொன்னாங்க. வழியில ஒரு டீ கடையில நிறுத்தி எல்லாரும் டீ குடிச்சோம். அப்புறம் மறுபடியும் பயணம். நைட் 11 மணி ஆச்சு. ஹைவேல ஒரு நல்ல ஹோட்டல்ல சாப்பிட்டோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அர்ஜுன் சார் இன்னொரு சார் முன்னாடி உட்கார்ந்து கார் ஓட்ட, நாங்க பின்னாடி உட்கார்ந்து பேசிக்கிட்டே வந்தோம். ஒரு இடத்துல டிராஃபிக்ல கார் நின்னுச்சு. வெளியில நிறைய பேர் இருந்தாங்க. நான் கொஞ்சம் கூச்சப்பட்டு, சார் கொஞ்சம் ஏசிய கூட்டுங்க சொன்னேன். அவங்களும் புரிஞ்சிக்கிட்டு விண்டோ ஸ்கிரீன் இழுத்து விட்டாங்க. 12 மணி நேர பயணத்துக்கு அப்புறம் ஒரு வழியா பாண்டிச்சேரி வந்து சேர்ந்தோம். கடற்கரைக்கு பக்கத்துல மரத்தால கட்டின ஒரு அழகான ரிசார்ட். 3 பெட்ரூம் இருந்துச்சு. உள்ள போனதும் களைப்புல எல்லாரும் ஹால்ல உட்கார்ந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். 3 மணி நேரம் நல்லா தூங்கினோம். தூங்கி எழுந்ததும் எல்லாரும் ஃப்ரெஷ் ஆகி கடற்கரைக்கு நடந்து போனோம். ஈவினிங் நேரம், கூட்டம் அவ்வளவா இல்ல, ரொம்ப அமைதியா இருந்துச்சு. எல்லாரும் பீச்ல உட்கார்ந்து லைம் ஜூஸ் குடிச்சோம். என்னால முழுசா குடிக்க முடியல, தலைவலிக்குதுன்னு சொன்னேன். மெதுவா குடி கண்மணி சொன்னாங்க. 1 மணி நேரம் கழிச்சு மெதுவா நடந்து ரூம்க்கு வந்தோம். ரூம்க்கு வந்ததும் நாங்க எல்லாரும் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சோம். அர்ஜுன் சார் சொன்னார், காவ்யா, உன்னை பார்க்கும் போதெல்லாம் புதுசா தெரியுற, உன்கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை, சிரிப்பு தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் அவங்களுக்கு ஈடு கொடுத்து, நீங்க எல்லாரும் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்னால தான் நான் இவ்வளவு தைரியமா இருக்கேன் சொன்னேன். அன்னைக்கு நைட் நாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டோம். நான் தயிர் சாதமும் ஜூஸ் கேட்டேன். சாப்பிட்டதும் தலைவலி கொஞ்சம் குறைஞ்சது. அப்போ கேட்டேன், நாம எத்தனை நாள் இங்க இருக்க போறோம்? அர்ஜுன் சார் சொன்னார், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரை இருக்கோம். தினமும் ஒரு புது இடம், தினமும் ஒரு புது விஷயம் கத்துக்கலாம். எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் வீட்டை பத்தின சின்ன பயம்.
இன்னும் ஒரு கெஸ்ட் வர போறாங்க, உனக்கு தெரிஞ்சவங்க தான் சொன்னார். நான் யாருன்னு கேட்டேன். நாளைக்கு காலையில தெரியும்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்கிட்டோம். காலையில யாரோ என் பக்கத்துல வந்து உட்கார்ந்த மாதிரி இருந்துச்சு. திரும்பி பார்த்தா என் அண்ணன், என் சொந்த அண்ணன். எனக்கு ஆச்சரியம். டேய் நீ இங்கன்னு கேட்டேன். அர்ஜுன் சார் தான் என் அண்ணனையும் வர சொல்லியிருக்கார். உன் அண்ணனும் உன் மேல ரொம்ப பாசமா இருக்கான், இந்த ட்ரிப்ல அவனும் இருந்தா உனக்கு இன்னும் பாதுகாப்பா இருக்கும்லன்னு சொன்னார். என் அண்ணனுக்கு வயசு 27. அவன் வந்ததும் நீ இங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னான். அந்த 10 நாளும் நாங்க ஒரு நாள் கூட ரூம்லேயே இருக்கல. தினமும் வெளியே போனோம். பாண்டிச்சேரி கடற்கரை, அரவிந்தர் ஆசிரமம், மியூசியம் எல்லாம் பார்த்தோம். எல்லா இடத்துலயும் போட்டோ எடுத்தோம், நிறைய கத்துக்கிட்டோம். அர்ஜுன் சார் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தார். திரும்பி வரும் போது நடுவுல நானும் என் அண்ணனும் உட்கார்ந்து வந்தோம். கோயம்புத்தூரில் 3 டீச்சர்ஸ் இறங்கினாங்க. என்கிட்ட போயிட்டு வரோம் கண்மணின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போ என் அண்ணன் அர்ஜுன் சார் கிட்ட கேட்டான், அங்கிள் காவ்யா உங்கள ரொம்ப லவ் பண்றா, நீங்க ஏன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னு. அதுக்கு அர்ஜுன் சார் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நான் காவ்யாவை மட்டும் லவ் பண்ணல, அவளோட ஆசைகளையும் அவளோட கனவுகளையும் லவ் பண்றேன். அவளுக்கு நிறைய பேர் கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்க பிடிக்கும், நிறைய கத்துக்கணும்னு ஆசை. அதனால தான் எல்லாரையும் கூட்டிட்டு வந்தேன். அவ போதும்னு சொல்ற வரைக்கும் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு தான் என் ஆசைன்னு. நான் பின்னாடி உட்கார்ந்து அவரை காதலோட பார்த்து ஐ லவ் யூ மை அர்ஜுன்னு சொன்னேன். நானும் என் அண்ணனும் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி டாக்ஸி பிடிச்சு வீட்டுக்கு போனோம். அர்ஜுன் சார் அவர் வீட்டுக்கு போயிட்டார்.